அறிக்கை செய்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கடி பார்த்துருக்குறோம். நம்ம பாவ அறிக்கையை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த பாவ அறிக்கையை தவிர நெறைய காரியங்கள் வேதத்திலே அறிக்கை செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்குது. முக்கியமா தேவன் நமக்கு யார்? அதாவது இயேசு நமக்கு யார் என்பதை நம்ம திரும்ப சொல்லணும். அறிக்கைனா என்ன அர்த்தம்னா, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை நீ திரும்ப சொல்லு. இப்போ நம்ம யாரு? தேவனுக்குள்ளே நம்ம யாரு? தேவன் நமக்கு யாரு? அவர் என் மேய்ப்பர், அவர் என் மீட்பர், அவர் என் ரட்சகர்ன்றது மாதிரி காரியங்களை வேதத்துல கண்டுபிடிச்சு நம்ம சொல்லணும். அதே மாதிரி நாம் தேவனுக்குள் கிறிஸ்துவுக்குள் நம்ம யாராக இருக்கிறோம் என்பதையும் நம்ம சொல்லணும். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடணும். பல நேரத்துல நம்ம எதை அறிக்கையிடுகிறோம்? நம்முடைய பயத்தை அறிக்கையிடுகிறோம். எனக்கு இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்றத சொல்றோம். யாரோ ஒருத்தங்க டிவியில ஒண்ணு போட்டாங்கன்னா அதை நம்ம ரிப்பீட் பண்றோம். அது தவறான அறிக்கை. நம்பிக்கையே அறிக்கையிடுவதிலே அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம் என்று சொல்லி வசனம் வருது. இப்போ வசனத்தை வார்த்தையை நாம் அறிக்கையிட வேண்டும் என்பது அடுத்த காரியம். அப்போ இந்த முக்கியமான காரியங்களை நம்ம மறந்துடக்கூடாது. நம்பிக்கையை அறிக்கையிடுவது, வசனத்தை அறிக்கையிடுவது, அதாவது நம்முடைய வாழ்க்கையில அந்த வசனம் எப்படி ஆகும். ஒரு நோய் வியாதி டைம்ல நம்ம என்னத்தை அறிக்கையிடணும்னா, வியாதிப்பட்டிருக்கிறேன்னு சொல்ல வேண்டாம். பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. அப்போ அந்த நேரத்துல தான் நம்ம இதை அதிகமாக சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட அறிக்கைகளே சொல்ல நம்ம பழகி இருக்க வேண்டும். இப்ப அறிக்கைனா பாவ அறிக்கை மட்டுமல்ல, நம்பிக்கையை அறிக்கையிடுவது, வசனத்தை அறிக்கையிடுவது, நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவது, நாம் யார் என்பதை அறிக்கையிடுவது, தேவன் நமக்கு யார் என்பதை அறிக்கையிடுவது, இப்படிப்பட்ட காரியங்களும் இருக்குன்றத நம்ம மறந்து போக வேண்டாம்.